எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பூவுங்க வந்து ஒரு ஆளுக்கு 2 இதை பிரிச்சுட்டு எடுத்தாவே போதும். 2 இலக்கு பிரித்து எடுத்தாவே போதும். அதுமாரி நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். 3 இலக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது போதும். சரி போதும். இது ஒருத்தருக்கு 3 பேர்த்துக்கு நாங்கள் அதை சரியாக செஞ்சு வச்சுட்டோங்க. இதே போதும். இதை வந்து மிச்சத்தை எடுத்து வச்சிடும். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியவே வைக்கலாம். தேவைப்பட்டப்ப அடுத்த நாள் எடுத்து சமைச்சிக்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூ வந்து நேற்று செஞ்சீங்க, இன்றைக்கி செய்கிறீங்க, நாளைக்கும் நல்லா நிற்கும். ஆமாம், 3 நாளைக்கு பொரியல் பண்ணலாம். 3 நாளைக்கு பொரியல் பண்ணலாம். மொத்தமாக எல்லாமும் பிரித்து செய்யணும்னா மலப்பாயிடும். அதனால் அது அதிகமாக மீதி பட்டும் போயிடும். அதனால் கரெக்டாக தேவையானதை உரிச்சிக்கிட்டு பத்திரமா வச்சுக்கலாம். இதில் காசும் மிச்சமாகும், உடம்புக்கும் நல்லது. இந்த காம்பை வந்து எடுத்துடணுங்க. இது உடம்புக்கு கெடுதல். அதே மாதிரி இந்த நடுவில் ஒரு இது வரும், இதையும் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கணும். பொடிச்சு அலசிட்டு பொடிச்சு அரிஞ்சு சமையல் செஞ்சுக்கலாங்க. வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எல்லா பொருளும் போட்டு செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பப்படி. இது காது வழக்கத்தில் இது காதும்பாங்க. அது ஜீரணம் ஆகாது, வயிற்று போக்கு வந்துடும். இந்த நடு கொம்பு இந்த இதை எடுத்துடணும். நரம்பு அதையும் எடுத்துடணும். ஆமாம், இல்லைன்னா வயிற்றுக்கு கெடுதல். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றணும். வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டோம். கடுகு பொரியும் போது வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுறோம். கடுகு பொரியல கடுகு போட்டதும் வெங்காயம் கருவேப்பிலையை போடுறோம். போட்டு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக. பெருங்காயம் தூள் கடைசியில் தான். இப்போ போட்டால் அடி பிடிக்கும். ஆமாம் ஆமாம். பூவை நல்லா கழுவிட்டு பொடிசாக அரிஞ்சு உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து போட போகிறேங்க. வெங்காயம் எல்லாம் வதவிடுச்சு. இதில் போட்டு வதக்கிறேன். வதக்கினா மஞ்சள் பொடி லேசாக போட்டுக்கணும். 2 சிட்டிகை. ஒரு சிட்டி போட்டால் போதும், மஞ்சள் அதிகமாக இருக்கக்கூடாது. மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு காரம் எப்படியோ அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி இப்போ போடுறேன். இது வந்து கசப்பும் தொறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இதை வேக வச்சு தண்ணியை வடிகட்டிடுறேன். வடிகட்டி நல்லா வதக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் அப்படி கலந்தா போதும். போதும், 3 நிமிஷம். அந்த மிளகாய் வாடை இல்லாமல் இருந்தால் சரி. மிளகாய் பொடி போட்டோம்ல, அது அந்த வாடை வராமல் இருக்கும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி போட்டு. அவ்வளோதான். அந்த தேங்காய் தூவி விடுறோம். 3 நிமிஷம் கிண்டி விட்டு இறக்க போகும்போது நம்ம தேங்காய் பூவை திருவி கொட்டி கொஞ்சம் வதக்கி அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான். ஒரு சுற்றி இறக்கிடலாம் இல்லையா? தேவைப்பட்டால் மல்லித்தழை சேர்க்கலாம். தேவைப்பட்டால் மல்லித்தழை போட்டுக்கலாம். நம்ம போடுறது பாசிப்பருப்பு வேக வச்சு இந்த பூ இதெல்லாம் இப்படி இதே போலவே செஞ்சு மசிக்கி விட்டு வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். இது மென்று சாப்பிட முடியாதவங்களுக்கு. கீரை கூட்டு எப்படி செய்கிறோமோ அது மாதிரி பாசிப்பருப்பை போட்டு வேக வச்சு இதையும் வேக வச்சு அப்படியே கூட்டாக தாளித்து கொடுத்துடலாம். இது 6 இலக்கு தாங்க ஆஞ்சி எடுத்தேன். இதை 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்க, இதெல்லாம் அப்படியே
3 பேர்த்துக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே செஞ்சாலும் அது எடுக்காது அதிகமாக சாப்பிட. தாளிப்பு மெத்தேடில் அப்படியே வதக்கி வேக வைக்க வேணாம். அப்படியே சும்மா எல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு வானலில் ஒரு சூடு ஏற்றி வடை மாவில் இதை கொட்டி பிசைஞ்சி வடை தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். வாழைப்பூ வடை தயார். இது மெத்தட்ல வேக மட்டும் வைக்க வேண்டாம். வேக வைக்க வேணாம். அப்படியே சும்மா தாளிச்சு வடை மாவில் கொட்டி பிசைஞ்சி வடை போட வேண்டியது. வடை போட்டு தயார். நன்றிங்க. சரி.